எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவர்களை ஒவ்வொரு நாளும் எவனாவது ஒருத்தங்களில் எல்லாருமே கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. விஜய் அவர்கள் சொன்னாங்க ஈரோட்டில் பேசும்போது, எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அது கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அல்லக்கைகள், லொல்லக்கைகள், இந்த கைகள் எல்லாமே விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. புதுசாக ஒருத்தர் முளைச்சிருக்கிறான், ராஜபரவன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜிம் வச்சு நடத்திட்டு ஜிம் வச்சு பேசிட்டு இருக்கிறான் இல்லையா, ஒருத்தன் புதுசாக முளைச்சிருக்கிறான். அவன் கேட்குறான், என்ன கேட்குறான்னா, நீங்கள் சங்கீதாவை இவ்வளோ தூரம் திட்டுறீங்களே, ரசிகர்கள்லாம் திட்டுறீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்குதான்னு கேட்குறானே. ஏன்டா, உன்னை பார்த்து நான் கேட்குறேன், நீ இப்போ தான் நாம் தமிழர் கட்சியில் போய் சேர்ந்துருக்கிற, அவனுடைய அயோக்கியத்தனம் மொழமாரித்தனால அவனுக்கு தெரியாதாடா? இடுமாவனை கார்த்தி ஒரு பெண்ணிட்ட பழகி அந்த பெண்ணுக்கு குழந்தைய கொடுத்து கர்ப்பமாக்கிட்டு, சீமான் எப்போ சொல்கிறாரோ அப்போ தான் நான் தாலி கட்டுவேன்னு சொல்லி ஒருத்தர் அக்கிரமம் பண்ணான். உங்கள் அண்ணன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் என்ன பண்ணார், விஜயலட்சுமி மேடத்தோட கூத்தடிச்சார். சோசியல் மீடியாவில் கூத்தடிச்சிட்டு அந்த விஜயலட்சுமி அவங்கள என்னவெல்லாம் சித்திரவதை பண்ணார். கொஞ்சம் நெஞ்ச பேராக கொஞ்சம் நெஞ்ச அசிங்கமாகப்படுத்தினீங்க அவங்க விஜயலட்சுமி அவங்கள. அப்படி விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறாரா சங்கீதா மேடத்தை? ஏண்டா நாதாரி நாய்களா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இருந்தால் பரவாயில்ல, அறிவு கட்ட ஜென்மங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் திருந்துங்கடா, இல்லைன்னா உங்களை சார்ந்தவங்களை திருத்துங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு வந்துருக்கடா. நீங்கள் ஈஸியாக இந்த உலகத்தில் கிடைக்கிறது என்ன தெரியுமா? அட்வைஸ் ஒன்று, அடுத்தவங்களை குறை சொல்கிறது ஒன்று. இந்த ரெண்டுமே இலவசமாக கொடுத்துட்டே இருப்பானுங்க. நான் சொல்கிறது சரியாக தப்பா மக்களே? அதாவது பர்சனல் லைஃபுக்குள்ளே 1008 இருக்கும். விஜய் அவர்களாக இருக்கட்டும், சங்கீதா மேடம் அவங்களாக இருக்கட்டும், அவங்க பேசி தீர்த்துக்கு போகிறாங்க. அவங்களுடைய லைஃப்பை அவங்க பார்த்துக்க போகிறாங்க. ஏன் இத்தனை வருஷம் விஜய் அவர்களோட வாழ்ந்த சங்கீதா மேடத்துக்கு தெரியாதா? விஜய் அவர்களுக்கு தெரியாதா சங்கீதா மேடத்தை பற்றி தெரியாதா? அவங்களுக்குள்ள என்னவோ பர்சனல் லைஃப் வேறு, அரசியல் வேறு, ரெண்டே. ஏன்னா விஜய் அவர்களை பற்றி பேச இவங்களுக்குலாம் எதுவும் கிடைக்கல. அதெல்லாம் இந்த மாதிரியான சில்லித்தனமான விஷயங்கள்லாம் பேசத்தான் செய்வானுங்க. அதையும் தாண்டி விஜய் எல்லாத்தையும் கடந்து போயிட்டு இருக்கிறாரு. கரூர்லேயே முடிச்சிடலாம்னு நினச்சாங்க, முடியல. இப்போ பர்சனல் லைஃப்பில் போயிருக்காங்க, அதுவும் முடியாது, அதையும் கடந்து தான் போவார். யார் எது சொன்னாலும் விஜய் அவர்கள் தமிழக மக்களுக்காக அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்க. அதை நோக்கி, அந்த இலக்கை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. தமிழக மக்கள் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க.